பா எவ்வளோதான் லவ் பண்ணுறேன், எவ்வளோதான் கல்யாணம் பண்ணி போகிறேன். டேய், என்ன வேலை இதெல்லாம்? ஏதோ ஒரு பொண்ணை கூட்டணும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற ஊர் உலகத்துலயா மான மரியாதை என்ன ஆகுது? உன் மான மரியாதை தூக்கி குப்பையில போடியா. 5 வருஷம் லவ், என்ன ஆனாலும் எவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கோ. சரிப்பா, பொண்ணை கூட்டு மாட்டேன். இப்போ துன்றதுக்கும் தங்கறதுக்கும் என்ன பண்ண போறீங்க சாரு? அதான் சொத்துக்குது இல்ல, ஏபி வழியாடா கோச்சிக்கிறான். ஓஹோ, சாரு அந்த நிலைமையில தான் இருக்கீங்களோ? சொத்தும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. மொத்த சொத்துமே சின்ன பிள்ளை பேர்ல தான் எழுதி வைக்க போறேன். மூடி வெளியே போட்டா மயிர. ஆஹா, உன் சொத்து வச்சுதான் போய் நினைச்சுக்கிறான் நீ. 2 கையும் 2 காலம் போடாத இந்த காலையில் போயிச்சுக்கோ சார். சுருதி மாமா, எனக்கு சின்னவரே ஓகே தான். இந்தாங்கம்மா, பொண்ணுக்கு நீங்க போடுறத போடுங்க. மாப்பிள்ள சொக்க தங்கம்மா. இதோ பொண்ணோட அப்பாவே வந்துட்டாரு, அவர்கிட்டே பேசிக்கங்க. நீயா? நீங்களா? நீயா? நீங்களா? பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி கட்டிங்கண்ணே, கட்டிங்கண்ணே, கட்டிங்கப்பா. போடலானே. சரிப்பா, காசு கொடுங்க. இந்தப்பா, இதோ வாங்கிட்டு வந்துறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டோப்பா. சரிண்ணே. கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டிங் வாங்கிட்டு வரேன். போனா ஆளே காணும், எங்க போனான்னு தெரியலையே. யோ, என்ன தனியா பண்ணா தின்னுக்குற? தம்பி, ஒருத்தன்ட்ட கட்டிங் வாங்க காசு கொடுத்தோம்பா, ஆளே காணும்பா. அடோ பாவி, ஏமாண்டியா? ஒயின் ஷாப் இப்படிதான் திட்டு பசங்க சுத்தி நிறானுங்க. எப்படி ஏமாண்டுக்கிற பத்தியா நீனு? இப்ப என்னப்பா பண்றது? கையில போன் வச்சிருக்கியா? இருக்குப்பா. போனை கொடு. இந்தாப்பா. என்ன தலைகீழ லாக் எடுக்கிறான்? ஒருவேளை வித்தக்காரனா இருப்பானோ? ஹலோ மச்சான், நோ இங்க டவர் இல்ல, நீ இரு, நான் போயிட்டு உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன். டவர் இல்லைன்னா வெளியே தான் நின்று பேசினா, இவன் ஏன் உள்ள போறான்? ஒருவேளை இவனை திட்ட போயினா, டாய் இந்த கல்யாணம் நடக்காது. நைனா, சத்தியமா நடக்காது. என்னங்க நடக்காதுன்ற? அதை என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. என்னம்மா? பார்த்து போடா பரதேசி. ஏய், என்ன சொன்ன? இல்லண்ணே, பார்த்து வாங்க. என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்கும்போது கை வைக்கிறீங்க? நல்ல முறையாதான் சொன்னேன், பார்த்து போகுது. ஏன் ஏரியா அப்படிதான் வருவேன். நீ ஓரமா போடா. சாரி. போடா. என்னண்ணே போடா. ஏய், ஏன்டா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? ஒழுக்குப்பட்டிக்காரன் நடு தெருவுல வச்சு அடிச்சு விட்டான்டா. இது ஒழுக்குப்பட்டிக்காரன் அடிச்சானா? எதுக்குடா அடிச்சான்? அண்ணே பார்த்து போங்கண்ணே அப்படின்ட்டு. அதுக்காடா உன்னை அடிச்சான்? நீ வாடா போய் கேப்போம்டா. வாடா வாடா. என்ன ஒண்ணு என்ன ஒண்ணாவா? ஒழுக்கப்பட்டிலே வச்சு அவனை ஒண்ணு இல்லாம ஆக்குறா. வாடா நீ. இன்னைக்கு மச்சான் அவனு ஒழுக்கப்பட்டி வச்சு கோர போறான்டா. ஏறா ஏறா. இன்னைக்கு அடே போனா வீட்டுல முக்குல அருவா இருக்குடா, அடிச்சு போறா. போடா. ஏய் மச்சான், அடிச்சாரு. ஏய், அழுகாதடா. அருடா அவனை. அருடா அவனை. ஓடுறா. சாவுடா. தனியானே அடிக்கிற நீ. புறா அவன டேய். நீ விடாதடா டேய். மச்சான் அவன் ஊர்க்காரங்க வந்தாடா. வண்டி எடுடா, வண்டி எடுடா. எப்படிதான் தெரியலப்பா. எத்தனை ஐட்டம், பூ பொட்டு மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? கொலுசே கொலுசே, காலு கொலுசே. உள்ள யாரு? வடிவு தானே? என்ன உள்ள இருந்து புகையா வருது? வடிவுக்கு எப்பயுமே டமாஸ் தான். சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வா, சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கி வந்துக்கிறேன். ஐயோ, வடிவு நீ குளிக்கும் போது முதுக பாத்துன. முழுசா பாக்கலையே. அதான் முடியாம போச்சு. பாத்துதான்
உன்னை விட்டு நான் தனியா சாவுனா இந்த கோல்ஸ் இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல் ஒரு ராதா மாதிரி இங்க ஆடணும் அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும் இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஏய் எத்தனை நாள் அந்த பழக்கம் என்ன திருட்டுத்தனம் பண்றியா? தொலைச்சு பசங்க இந்த காலத்துல எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க தெரியுமா? பயமா இருக்கு. ஏய் நம்ம சின்ன வயசுல பண்ணாததா. அந்த காலத்துல எங்க அப்பா பாக்கெட்ல 20 ரூபா எடுத்தேன். 2 நாளா தெரிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கண்டே பிடிக்கல. ஐயோ நான் என்ன பண்ண தெரியுமா? நம்ம வீட்டுக்கிட்ட அஜி கடை இருந்தது. எவ்ரி டைம் போகும்போது தேன் மிட்டை திருடி சாப்பிட்டுனே இருந்தேன். அந்த பாட்டு கண்டே பிடிக்கல கடைசி வரைக்கும். இதெல்லாம் என்ன? எங்க அம்மா கிச்சன்ல கடு டப்பால 500 ரூபா வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வாரம் ட்ரீட். மாமாடா இதெல்லாம் விட இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவம் ஒண்ணு இருக்கு. போன மாசம் தீபாவோட ஒரு நகைய பீரோ லாக்கர்ல இருந்து அவளுக்கே தெரியாம எடுத்து எனக்கு தேவையான செலவெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கே தெரியாம உள்ளே வச்சுட்டேன். அதை கூட இந்த லூசு கண்டுபிடிக்கல. கொம்ப இறங்கிடுவா. கொம்ப இறங்கினா நமக்கு பால் தான். சாப்பாடு இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ஐயா சாமி உனக்கு புண்ணியமா போ புடிச்சாமி. ஐயா இந்த சாப்பாடை கொஞ்சம் எடுங்க, இப்ப கொடுங்க. செருப்ப கைட்டு அடிக்கிறதுக்குள்ள செல்லு எங்க மாதிரி வச்சுக்கிறன்னு சொல்று. எங்க இருக்க? நீங்க சாப்பாடு கொடுத்தத வீடியோ எடுத்தது தப்பு இல்ல சார். ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்துருக்கலாம்ல. நாங்களும் மனுஷன் தானே. சாரி எல்லாம் வேணாம், இந்த புடிங்க. இதை நீங்க வேற யாருக்குன்னா வச்சு கொடுங்க, சரிங்களா? A few moments later. நான் மச்சான் பிச்சைக்காரனே பிச்சை எடுத்து சாப்பிடுற போல. என்னது நான் பிச்சை எடுத்தனா? அம்மா நீ பிச்சை எடுத்தா ஊரே பாக்குது தெரியல. இங்க பாரு. எல்லாமே குப்பை. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? வெளியே போடா. கெட் அவுட். போடா வெளியே. நாடா மச்சான் எச்சா ரேவதி மேம் முன்னாடி உன்னை அந்த கிளி கிளிக்கிறான். இதே என்னெல்லாம் கிழிச்சிருந்தா தூக்குலயே தூங்கி இருப்பேன். உனக்கு ரோசமே இல்லையாடா? யாருக்குடா ரோசம் இல்ல? நானே இவனுங்கிட்ட வாங்குற சம்பளத்தை வச்சுதான் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். அது இல்லாம கமிட்மெண்ட்லாம் சரி பண்ணிட்டு இருக்கேன். வேலையும் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். இருந்தாலும் இவ்வளவு பொறுமையா இருக்க கூடாது மச்சான். யாரா பொறுமையா இருக்கா? ஆபீஸ்ன்றனால தான் அவன் தொகுறான். இதுவே எங்க ஏரியால மட்டும் செஞ்சிடம் பாரு அவனை. மச்சான் HR சார் பத்தி என்னமோ சொன்னிய, என்னடா சொன்ன? ஏய் யாரா சாரு? அவனை சாரு முறைலாம் சொல்லிருக்காத. அம்மால அவன் தனியா மாட்டினான்னு வை, அத்த அவன் அங்கேயே போட்டுருவேன். Deepak, what is the meaning of Atta? He is speaking about your mummy, sir. My mummy? Yes, sir. Atta உனக்கு வேலை இல்ல, வெளியே போடா. சார் Get out. Sir, my promotion, sir. Atta நீ வெளியே போடா. Sir, what I am doing, sir? See this? மச்சான் HR ஆடா அவன், எச்ச குடி நாய்டா அவன். AIDS வந்தாண்டா சாவான். ஆத்தா டீ குடுறா மச்சான். ஆத்தா செஞ்சிட்டல. வர வர ஒயின் ஷாப்ல பீர் கூலிங்காவே இருக்க மாட்டேங்குது. இருங்கடா, அவங்களை உணவு பாதுகாப்பு துறையில புடிச்சு கொடுக்குறேன். அப்பதான் அடங்கு. பாட்டில் ஒழுங்கா புஷ்ணு போடா. Deepak, அப்பா பீர்லாம் கேட்க மாட்டேன் Deepak. கட்டிங்க்கு ஒரு 5 ரூபா குறையுது, ஒரு 5 ரூபா தான் கூட. என்னப்பா? சாரி Deepak. பா கை ரெண்டு பிஸியா இருக்குப்பா. பாக்கெட்ல காசு இருக்கு, நீ எடுத்துக்கோ. பாப்பா பாப்பா என்ன Deepak, மேல ஒண்ணுமே இல்ல. மேல இல்லப்பா, கீழ இருக்குதுப்பா. ரொம்ப டாய்ஸ் Deepak. சரி வரேன்ப்பா. வந்துட்டேன். எங்கடா போன இவ்வளவு நேரம்? டேய் உனதான். இருடா. டேய் 2 பீர் வாங்கி வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடா? டேய் பீரு கூட வாங்கிட்டேன்டா. ஒயின் ஷாப் வந்தாலே 5 குடு 10 குடுன்னு கேட்டு பிச்சை எடுத்து டார்ச்சர் பண்றானுடா. இவனுங்கெல்லாம் எவன்டா உள்ள விட்டது? இந்த மாதிரி ஆளுங்களால நம்மளால நிம்மதியா குடிக்கவே முடியலடா. அச்சு தொத்த வேண்டியதானே? நீ எதுடா காசு குத்த? நானே அச்சு தொத்தலாம் தான் மச்சான் நினைச்சேன். என்ன பண்றது, கேட்டது உங்க ஒப்பனாச்சே. சார் ஒரு 5 ரூபா இருந்தா தாங்க சார். A few moments later. நைனா
தந்தை சொல்மிக்க வந்து வேர்ல்டு மங்க உலக உலக சார் வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 13, அதாவது உலக வானொலி தினம். நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடிக்கிறது சரியா தவறா, குடிக்கிறதுனால என்ன கிடைக்குது? எங்களுக்கு வந்து இருக்கிற லோக்கல் சரக்கு தான் கிடைக்குது. தம்பி நீங்க என்ன சரக்கு குடிக்கிறீங்க? ஜுனோவா சார் இப்ப நான் நேரடியா உங்க லைனுக்கே வந்துடுறேன். ஒரு கட்டிங் தான் இருக்கு, ஒரு 60 ரூபா மட்டும் எடுத்து வந்துருங்க. அப்படிதான் இருக்கும். இப்ப நீ பேசுற பேச்சுல அவன் குடிப்பழக்கத்தையே விட்டணும். அப்படி பேசு. எதனால நீங்க இப்படி குடிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு நான் இது குடிச்சாதான் நான் சர்வை பண்ண முடியும். சார் இப்ப உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு கடன் பிரச்சனை, ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு. மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரியான கடன்? 6 ரூபாய் கிட்ட கட்டுறேன் சார். டெய்லி மது அருந்துறது உண்டா? குறைஞ்சது ஆஃப் சாப்பிடுறேன் சார். அப்போ ஒரு குவார்டரோட ரேட் வந்து 125 நாளும் தண்ணி பாட்டில் சைடிஸ் எல்லாம் சேர்த்து நீங்க ஒரு 300 ரூபா செலவு பண்றீங்க இந்த குடிக்கு மட்டும். 300 ரூபா 30 நாள் கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9000 ரூபா வருது. நீங்க மாசம் 6000 ரூபாய் கடனை அடைச்சு நிம்மதியா இருக்கலாம். மீதி 3000 ரூபாய் சேவிங்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அறிவு கண்ண தோந்துட்டீங்க நீங்க. இன்னையோட குடிய விடுறேன். இனிமே அந்த கடன் அடைச்சு நான் வாழ்க்கையில நல்ல இதை பார்த்து நான் போறேன். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். தொடர்ந்து இணைந்திருங்க கடலோசை FM 90.4. கைய குடியா கலக்கிட்டையா, நீ தான் அடுத்த ப்ரோக்ராம் கேட்டு இப்ப எம்பிட்ட போய் சொல்றேன். எப்படி மிரட்டி விட்டோம்ல? இந்த 100 ரூபா அப்படி கூட ஒரு 50 ரூபா சேர்த்து குடியா, அதான் ஒரு கோட்டராவி போயிடும். அடே அவன் போஸ்டிங் தான் எனக்கு டார்கெட். எப்படியாவது அவனை காலி பண்ணி விட்டுறேன். அப்போ உனக்கு ஒரு ஆப்பா வாங்கி தரேன், ஒரு புல்லு கூட வாங்கி தர்றேன். இப்ப வையி வணக்கம்டா மாப்ள. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.